இப்போ நான் பாஸ்தா செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. கொதிச்சதும் இந்த பாஸ்தா போடுறேன். பாஸ்தா போட்டுட்டு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் அந்த பாஸ்தா நல்லா வேகட்டும் தண்ணியில். இப்போ பாருங்கள், பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ பாஸ்தாவுக்கு என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். இப்போ நான் பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூனு கரம் மசாலா, 1 ஸ்பூனு சில்லி பவுட்ரு, சில்லி சாஸ் 1 ஸ்பூனு, டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூனு, கட் பண்ண கொத்தமல்லி புதினா 1 கப்பு, ஒரு கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, வெங்காயத்தாள் கொஞ்சம் போட்டிருக்கேன், முட்டைகோஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஜீரகம், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்ச காயெல்லாம் போடுறேன். இதில் அதையும் வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு, வெங்காயம் காயெல்லாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் போடுறேன். மிளகுத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, டொமேட்டோ சில்லி சாஸு, டொமேட்டோ சில்லி சாஸ் போட்டிருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூனு பிளாக் சால்ட் போட்டுக்கிறேன். இப்போ நறுக்கி வச்ச கொத்தமல்லி புதினா அது போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பாஸ்தா. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.